மாநில அரசினுடைய விசாரணை மத்திய அரசிற்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இவர் குற்றவாளி அல்ல, நடந்தது நெரிசல் மரணமே அல்ல, அவர் காலதாமதமாக வரவே இல்லை, இந்த பிரச்சனைக்கும் தாவேகாவில் கூடப்பட்ட கூட்டத்துக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் இல்லை, தாவேகாங்கிறது விஜயோட கட்சியே இல்லை அப்படின்னா தீர்ப்பு வந்திருக்கு. விசாரணையில் நீங்கள் மாநில அரசின் மீது உங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது, வன்மம் இருக்கிறது. இந்த மாநில அரசு நினைத்திருந்தால் புஷி ஆனந்தை இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசினார், கலகம் விளைவிப்பதாக பேசினார், எக்ஸ்தலத்திலே நேபாளத்திலே எப்படி கலவரம் நடந்ததோ, இலங்கையிலே எப்படி கலவரம் நடந்ததோ, அதுபோல் தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய அளவிலே கலகம் வெடிக்கும் என்று சொன்னதன் மூலமாக அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு கலவர நோக்கத்தோடு ஒரு திட்டமிட்டார் என்கிற அடிப்படையிலே, கலவரத்திற்கு திட்டமிட்டார் என்கிற அடிப்படையிலே அவர் உள்நோக்கத்தோடு செயல்பட்டார் என்பதை இந்திய இறையாண்மைக்கு எதிராக தேச துரோக வழக்காக கூட பதிவு செய்து கைது செய்திருக்க முடியும். விஜயை தமிழ்நாடு அரசு நினைத்திருந்தால் கரூரிலிருந்து இரவு திரும்புகிற போதே விமான நிலையத்தில் வைத்து கைது செய்து புழல் சிறையிலே கழித்தின்ன வைத்திருக்க முடியும். புஷி ஆனந்த், ஆதவர்ஜனா போன்றவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கப்பட வேண்டும், நிர்மல்குமார்லாம் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் ஏன் கைது செய்யப்படவில்லை? இதான் எல்லாருடைய கேள்வியும். இந்த இடத்திலே ஜெயலலிதா இருந்தால் விட்டு வைத்திருப்பாரா? விஜய் பனையூர் பங்களாலிலே இருந்து சவால் விட்டுருப்பாரா? சிஎம் சார் நான் வீட்டில் தான் இருக்கேன்லாம் சொல்லியிருப்பாரா? அந்த தைரியம் எங்கிருந்து வருகிறது என்றால், மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஜனநாயகவாதியாக இருப்பதில் இருந்தால் அந்த தைரியம் பிறக்கிறது.